முதல் நாள் நடந்துட்டு 2வது நாள் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு போறதுக்கு பதிலா அங்கேயே தங்கலாம்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி அந்த ஆசிரியர் தங்க வச்சிருக்காரு. இந்த ஆளு தங்க வச்சுட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, ராத்திரி அந்த மாணவிகளுக்கு வந்து மது ஊத்தி கொடுத்திருக்காரு. மது கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அத்துமீறிட்டார். 5 பேர்ல எத்தனை பேரை நாசம் பண்ணா அந்த அயோக்கியன்னு நமக்கு தெரியல. அது பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து அந்த மாணவிகளையும் மிரட்டிட்டான். நீ வந்து இதை வந்து வீட்டுல போய் அப்பா அம்மாட்டே யார்ட்டே சொன்னீங்கன்னா நான் வந்து உன்னை துவக்க வச்சிருவேன், அதை வச்சிருவேன், இதை வச்சிருவேன், என்னெல்லாம் பள்ளிக்கூடத்துல அதானே மிரட்ட முடியும். வீட்டுக்கு வந்த பிறகு சில சூழ்நிலைகள்ல சில பிள்ளைகள் இருக்கக்கூடிய அந்த தப்பு ஏதோ ஒரு வகையில தப்பு பண்ணி நம்மளை எடுத்துட்டாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா வீட்டில் வந்து அதனுடைய சிம்டம்ஸ் தெரியும்ல, தாய் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அதை மாதிரி இதையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் எல்லாம் வந்தாங்கல்ல, அவங்க மாணவிகளை தனியாக கூப்பிட்டு விசாரணை நடத்திருக்காங்க. அது உண்மைதாங்கிறது ஊர்ஜிதமாகி போச்சுது. உடனே நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படிலாம் சொல்லி எடுத்து அந்த நேரத்தில் அந்த பெற்றோர்களை அதுக்கு மேல போராட்டம் நடத்தாத அளவுக்கு சரி கட்டி அழகா அப்படி கலத்தி விட்டுட்டாங்க. இந்த அயோக்கியம் இருக்கான் பாருங்க பொன்சிங், இவன் வந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆகி தலைமறைவாயிட்டான். பெண்களுங்க 5 பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டு அந்த பள்ளிக்கூடத்தை மூடணுமா வேண்டாம்? ஒரு சின்ன அயோக்கியத்தனத்தை பற்றி தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அங்கே வந்து சல்மா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து கிட்டத்தட்ட 500 மாணவ மாணவிகள் வந்து அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. அந்த உடன்குடி அதை சுற்றி உள்ள பகுதியில் உள்ள மாணவ மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க. கடந்த மாதம், அதாவது அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி வந்து தூத்துக்குடி மண்டல அளவில் வந்து விளையாட்டு போட்டிகள் நடக்குது அப்படின்னு சொல்லி நடந்திருக்கு. அந்த போட்டிக்காக வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து ஒரு 5 மாணவிகளை பொன்சிங் அப்படிங்கிற விளையாட்டு பிரிவு ஆசிரியர் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கார். கூட்டிகிட்டு போய் தூத்துக்குடியில் போய் விளையாட்டில் எல்லாம் கலந்துருக்கு முதல் நாள். 2வது நாளும் அது நடக்கிறதா இருந்திருக்கு. 2 நாள் போட்டி அது. அப்போ முதல் நாள் நடந்துட்டு 2வது நாள் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கு பதிலாக அங்கேயே தங்கலாம்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி அங்கே ரூமில் தங்க வச்சுருக்காங்க. அந்த ஆசிரியர் தங்க வச்சுருக்காரு. இந்த ஆள் தங்க வச்சுட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, ராத்திரி அந்த மாணவிகளுக்கு வந்து மது ஊற்றி கொடுத்துருக்காரு. அது எப்படி கொடுத்தாரோ, ஜூஸில் ஊற்றி கொடுத்தாரோ, எப்படி கொடுத்தாரோ அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் வந்து மது கொடுத்துருக்கார். மது கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அத்துமீறிட்டார். மீறி அதை 5 பேரில் எத்தனை பேரை நாசம் பண்ணா அந்த அயோக்கியன்னு நமக்கு தெரியல. ஆனால் வந்து தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்ணி இந்த மாணவிகளை வந்து சிதைச்சிட்டான். இதுதான் வந்து விஷயம். இது வந்து சொல்லிவிட்டு அது பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து அந்த மாணவிகளையும் மிரட்டிட்டான். நீ வந்து இதை வந்து வீட்டில் போய் அப்பா அம்மாட்டே யார்ட்டே சொன்னீங்கன்னா நான் வந்து உன்னை துவக்க வச்சிருவேன், அதை வச்சிருவேன், இதை வச்சிருவேன், என்னெல்லாம் பள்ளிக்கூடத்தில் அதானே மிரட்ட முடியும். அதில் மார்க்கை குறைச்சிடும், இதில் மார்க்கை குறைச்சிடும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லி எடுத்து அதை மிரட்டி அந்த பிள்ளைகளை வந்து அதை பெற்றோர்கள்ட்டையும் மற்றவங்கள்ட்டையும் சொல்ல விடாமல் பண்ணிக்கிட்டான். இது வந்து வீட்டுக்கு வந்த பிறகு சில சூழ்நிலைகளில் சில பிள்ளைகள் இருக்கக்கூடிய அந்த தப்பு ஏதோ ஒரு வகையில் தப்பு பண்ணி நம்மளை எடுத்துட்டாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா வீட்டில் வந்து அதனுடைய சிம்டம்ஸ் தெரியும்ல, தாய் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அதை மாதிரி இதையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது 1 2 கொஞ்சம் தாமதமாகி கண்டுபிடிச்சு அதுக்கு பிறகு அதை பள்ளிக்கூடத்தில் போய் விசாரிச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அயோக்கியனை வந்து வாத்தியாரை வச்சிருக்கிய, அவனை நம்பி நாங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு விட்டுருக்கோம், அதனால் நீங்கள் வந்து அதுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னால் அந்த நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை. அதுதான் முக்கியமான விஷயம். அவங்க வந்து சொல்லாமல் இல்லை, அப்படியே சொல்லியிருக்காங்க, சொல்லி எல்லாம் பண்ணியிருக்காங்க, கண்டுக்காமல் இருந்த உடனே இனிமேல் இதுக்கு மேலே வந்து இதை விட்டுட்டு இருந்தால் சரியாக இருக்காதுன்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் எல்லாரும் சேர்ந்து, பெற்றோர்கள் அங்கே நிறைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் படிக்கிறதில்ல, 500க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் அப்படின்னா பாதி பெண்கள், பாதிக்கு மேலே கூட இருக்கும் பெண் குழந்தைகள். அப்போ அதில் உள்ள பெற்றோர்கள்லாம் சேர்ந்து அப்புறம் நேற்றுக்கு போராட்டம் ஆரம்பித்து அந்த முற்றுகை போராட்டம் நடத்தி பள்ளிக்கூடத்தை போய் அந்த சல்மா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் போய் எல்லாரும் முற்றுகை போராட்டம் நடத்தின பிறகு அப்புறமா மாவட்ட கல்வித்துறை அதிகாரி உடனே அங்கே வந்திருக்காரு. அதுக்கு பிறகு வந்து வட்டாட்சியர் பாலசுந்தரம் உடனடியாக அங்கே வந்திருக்காரு. அப்புறம் திருச்செந்தூர் அந்த பகுதியில் வந்து திருச்செந்தூர் டிஎஸ்பி உடனே வந்திருக்காரு. வந்து அப்புறம் விசாரணை எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் எல்லாம் வந்தாங்கல்ல, அவங்க மாணவிகளை தனியாக கூப்பிட்டு விசாரணை நடத்தியிருக்காங்க. அது உண்மைதாங்கிறது ஊர்ஜிதமாகி போச்சுது. உடனே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படிலாம் சொல்லி எடுத்து அந்த நேரத்தில் அந்த பெற்றோர்களை அதுக்கு மேலே போராட்டம் நடத்தாத அளவுக்கு சரி கட்டி அழகாக அப்படி கலத்தி விட்டுட்டாங்க. இதில் வந்து அந்த அயோக்கியம் இருக்கான் பாருங்க பொன்சிங், இவன் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி தலைமறைவாயிட்டான். நேரே போய் கோயம்புத்தூரில் போய் அவங்க சொந்தக்காரன் வீட்டில் எங்கேயோ போய் தலைமறைவாயிட்டான். அவனை பிறகு கோயம்புத்தூர் அது பிறகு போலீஸுக்காரங்க நினச்சா உடனே கைது பண்ணலான்னு நினச்சா, கைது பண்ண வேண்டாம்னு நினச்சா அது எத்தனை வருஷம் ஆனாலும் கைது பண்ணாமல் வச்சுக்கலாம். இதுதான் தமிழக இதனுடைய இந்த திராவிடிய மாடல் அரசாங்கத்தினுடைய நிலவரம். இது நேற்றுக்கு உடனே வேறு வழி இல்லை, இது பெரிய பிரச்சனை ஆகிட்டுன்னு சொன்ன உடனே அந்த உடனே கைது பண்ணிட்டாங்க. அது பிறகு தலைமை ஆசிரியை சார்லஸ் ஸ்வீட்டி இந்த அம்மாவையும் வந்து அது வந்து கைது பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதையும் கைது பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து அந்த பள்ளிக்கூடத்தினுடைய செயலாளர் அது சையது அகமதுங்கிறவரையும் வந்து
சம்பிரதாயத்துக்கு கைது பண்ணிட்டாங்க. நான் என்ன தெரியுமா கேட்குறேன், இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சென்னையில் இதே மாதிரி ஒரு தனியார் பள்ளிக்கூடம், இது மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடம், அதையும் ஒரு தனியார் பள்ளிக்கூடம் தான், பத்மா சேஷாத்ரி, எல்லாத்துக்கும் நினைவு இருக்கும். அந்த பத்மா சேஷாத்ரி பள்ளிக்கூடத்தை வந்து அது ஒய்ஜி மகேந்திரன் அவர்களுடைய குடும்பத்தார் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம், அவ்வளோதானே. அது ஒரு பிராமணன் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம், ஒரு இந்துக்காரன் நடத்தின பள்ளிக்கூடம், அவ்வளோதானே. வேற ஒன்றும் இல்லைல்ல. அதில் என்ன தப்பு நடந்துச்சுன்னு சொன்னாங்க, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே படித்த முன்னாள் மாணவிகள் அவங்கள வந்து எஸ்எம்எஸ் வாயிலாக இந்த மாதிரி தப்பு தப்பான வார்த்தைகள் எல்லாம் போட்டு எடுத்து ஒரு ஆசிரியரை வந்து இந்த மாதிரி பண்ணினாரு, மெசேஜ் அனுப்புனார், அவ்வளோதான். கூட்டிகிட்டு போகலை, ரூமில் அடைச்சி வைக்கலை, மது கொடுக்கலை, கெடுக்கலை, எதுவுமே பண்ணலை, மெசேஜ் அனுப்புனாரு. அது முன்னாள் மாணவிகள் அப்படி சொன்னாங்க. அதில் உண்மைத்தன்மை இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனால் உடனே அந்த பள்ளிக்கூடத்தையே இழுத்து மூடுன்னு சொன்னாங்க தர்ம பத்தினி கனிமொழி. அந்த அம்மா இப்போ எங்கே போச்சுது? ஏன் நான் கேட்குறேன்னா, இந்த உடன்குடி வந்து திருச்செந்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உள்ளால தான் இருக்குது. இந்த தர்ம பத்தினி அங்கே போயிருக்கணுமா வேண்டாமா? 5 பெண்களுங்க, 5 பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தை மூடணுமா வேண்டாமா? இதுக்கு மேலே அங்கே இது இல்லை. முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா, இந்த பொன்சிங்குங்கிற இந்த விளையாட்டு ஆசிரியர் இருக்கானே, இந்த கேடு கெட்டமை எத்தனை ஆண்டுகளாக இதை பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு நாள் அவன் பண்ணதாக தெரியல. இது வருஷம் இதை அவன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை, என்னுடைய சந்தேகம் அப்படி தான் இருக்கு. இது சாதாரண விஷயம் தானேங்க. அப்போ இந்த இதையே இவங்க வந்து பெற்றோர் வந்து சொன்ன பிறகு அதை இழுத்து மூடி அப்படியே மறைச்சி வச்சிருக்காங்க முதல் கட்டமாக அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இதை மாதிரி எத்தனை பெற்றோர்கள் பெண் பிள்ளைகள் விஷயத்தில் முக்கியமான விஷயம் வந்து இவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. இவங்க துணிஞ்சு வெளியே வந்திருக்காங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, பாதிக்கப்பட்டுட்ட, இதுக்கு மேலே என்னத்தை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிப்பட்ட நாதாரிகளை வந்து களை புடுங்கணும்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி வந்துட்டாங்க வெளியே, சரிதானே. ஆனால் அப்படி வந்த பிறகு இப்படியெல்லாம் மூடி மறைக்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இவன் எத்தனை வருஷமா என்ன பண்ணியிருப்பான், இவனை மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் எத்தனை வருஷமா இது மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்துட்டு இருக்கு. இதை வந்து விசாரிக்கணுமா வேண்டாமா? இது சம்பந்தமான ஒரு விசாரணை நடத்தணுமா வேண்டாமா? பள்ளிக்கூடத்தை மூடணுமா வேண்டாமா? அங்கே படிக்கிற பிள்ளைகளெல்லாம் மற்ற பள்ளிக்கூடத்துக்கு மாற்றணுமா வேண்டாமா? இந்த கூறுகட்ட அரசாங்கம் மாற்றாதுங்க, அது மூடாது, எதுவும் செய்யாது. ஏன் தெரியுமா, சல்மா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நடத்துறது வந்து முஸ்லீம், அவ்வளோதாங்க. எல்லாத்துக்கும் காரணம் வந்து அது முஸ்லீம், அது நடத்துறது முஸ்லீம் அப்படிங்கிறத ஒரே காரணத்தினால எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. சும்மா இந்த உப்பு சப்பு இல்லாமல் சம்பிரதாயத்துக்கு ஒரு கைது அது இதுன்னு கணக்கில் காட்டிக்கிடுவாங்க. அங்கே படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் இந்துக்கார பிள்ளைகள் நிறைய படிக்குது, கிறிஸ்தவ பிள்ளைகள் படிக்குது, முஸ்லீம் பிள்ளைகளும் படிக்குது. அதிகமாக படிக்கிறது முஸ்லீம் பிள்ளைகள் அல்ல. அதை உடன்குடியிலுடைய, அதாவது உடன்குடியில் முஸ்லீம்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் உடன்குடியில் உள்ள அந்த உள்ளாட்சி அது இது லொட்டிலோட எல்லா முஸ்லீம்கள் தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்துக்காரன் என்ன செய்தான்? அது அனிதா ராதாகிருஷ்ணன், அவர் திமுகவில் இருக்காரு, அவர் எனக்கு அண்ணாச்சின்னு ஒன்னாச்சின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். பிள்ளைகள் மட்டும் இல்லை, எல்லாமே இனிமேல் சீரழி தான் செய்யும். இந்துக்களுக்கு உணர்வு வராத வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. பாருங்க, அந்த உடன்குடிங்கிறது பாருங்க, அவ்வளோ குறிப்பாக நாடார் சமுதாயம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் எங்கே போனார்? அவர் எங்கே போனார்னு கேட்குறேன். அந்த ஏரியா தானேங்க, அந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு அமைச்சர் தானேங்க. வந்திருக்கணுமா வேண்டாமா? இந்த கேடுகட்ட பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடி இருக்கணுமா வேண்டாமா? அங்கே உத்தரவு வராதுல்ல. இங்கேருந்து ஸ்டாலின் சின்ன மேலிடத்துலேருந்து உத்தரவு அதுக்கு இருக்கும்போது சொல்லி அந்த பக்கம்லாம் போயிடாத, அது எதுவும் பண்ணிடாது. அதான் இவங்களுக்கு தெரியுமா காலங்காலம் அது யார் நடத்துகிற முஸ்லீமே, அப்போ அந்த பக்கம் போயிடாது, நடத்துறது கிறிஸ்டின் அந்த பக்கம் போயிடாத, அவ்வளோதான். அதை கண்டுக்காத. அதை வந்து எதிர்த்து யாராவது இந்த மாதிரி போராட்டம் நடத்தினா அவனுமே என் மாப்பிள்ளை நீ அமலாக்க போராடுற, அது ஏதோ தப்பு நடந்து போச்சு, அதான் கைது பண்ணிட்டாவில போ, இப்படி சொல்லுறதுக்கு தான் ஆள் இருக்குது. இப்படி தான் சொல்லி நேற்றைக்கு போராட்டம் நடத்தினவங்களை எல்லாத்தையுமே வந்து மாற்றி விட்டுருங்க. இல்லை இன்னொரு தகவலையும் சேர்த்து சொல்கிறேன். அதே தென் மாவட்டம், அதே நெல்லை பகுதியில் நடந்த விஷயந்தான். நெல்லையில் வந்து கடந்த மாதம் ஒரு பெரிய பரபரப்பான ஒரு விஷயம் நடந்ததில்ல, என்னது, ஜல் நீட் அகாடமி. அந்த கோச்சிங் சென்டர், இது நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு போகிறவங்களுக்கு கோச்சிங் சென்டர் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு கேரளாவில் இருந்து ஒருத்தன் வந்தான், ஜலாலுதீன் அகமதுன்னு ஒருத்தன் வந்து திருநெல்வேலியில் வந்து டென்ட் போட்டுட்டு திருநெல்வேலி, நாகர்கோவில், மதுரை, ராமநாதபுரம், தருமபுரி இப்படியெல்லாம் இங்கெல்லாம் சென்டரெல்லாம் வச்சுக்கிட்டான். திருநெல்வேலியில் அவன் குறிப்பாக வச்சுருந்த அந்த சென்டரில் வந்து அங்கே உள்ள விடுதி வச்சுக்கிட்டான். ஆனால் அனுமதி வாங்கலை, அனுமதி இல்லாமே விடுதி வச்சுக்கிட்டான். விடுதி வச்சு எல்லாமே பண்ணிக்கிட்டான். கடைசியில் அங்கே படித்த மாணவர்களுக்கு மேலே பெரும்பாலும் அடித்து அதை ரத்த கலரையாக்கி அது சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து அந்த ஹாஸ்டலினுடைய வார்டன் அமீர் ஹுசேன்கிறவர் வந்து முதலாவது மாணவர்கள் எல்லாம் கொண்டு போய் அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க மேலப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனில்.
ஆனால் காவலர்கள் கண்டுக்கவே இல்லை. இது ஏன்னு கூட பார்க்கவே இல்லை. திருப்பி ரெண்டாவது மாணவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை கண்டுக்கல. திருப்பி ரெண்டாவது அமீர் ஹுசைன் வீடியோவே சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோவே கொண்டு போய் கையில் கொடுத்துட்டார். கொடுத்ததில் விளைவு என்னாச்சு? அமீர் ஹுசைன் சஸ்பெண்ட், டிஸ்மிஸ், அவ்வளோதான், வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. மற்றபடி எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதுக்கு பிறகு அந்த அமீர் ஹுசைன் கையில் கிடச்ச அந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அதை தூக்கி வெளியே சோசியல் மீடியாவில் பரவிச்சு பெரிய பிரச்சனை ஆச்சுது. அவன் அடிக்கிறது மட்டும் இல்லை, செருப்பை தூக்கி பெண் பிள்ளைகளுக்கு மேலெல்லாம் அவன் வீசுறாங்கிறதெல்லாம் அப்பட்டமாக அதில் பதிவாயிருக்கு. அந்த 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 நாய் என்ன பண்ணிச்சு? கேரளாவுக்கு ஓடி போயிட்டான். யாரு? அந்த ஜலாலுதீன் அகமது இருக்கான, அவன் கேரளாவுக்கு ஓடி போய் இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணலங்க. இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணலை. இது அவ்வளோத்தையும் இந்த கருணாதாசன் ஒரு கேடு கெட்ட ஒருத்தரை கொண்டு போய் நீங்கள் திமுக இருப்பாரா? அது திமுகவில் இந்த டிவி நிகழ்ச்சியிலெல்லாம் ஒரு கண்ணாடி போட்டுட்டு உட்காந்து பேசிட்டு நடந்த அந்த ஆளை கொண்டு போய் நீங்கள் தமிழ்நாடு மனித உரிமை ஆணையத்தினுடைய உறுப்பினர், இந்த உறுப்பினர் உடனே அங்கே போய் நாங்கள் விசாரணை நடத்த போகிறோம், அது இந்த சம்பிரதாயம்லாம் பண்ணுவாங்க. அதேமாதிரி நாடகம்லாம் நடத்தினார். அப்போவே நான் சொன்னேன், இது நாடகம், எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அப்படி அந்த 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 நேரத்தில் அவருடைய பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு என்ன உண்டுமோ அப்படியே மக்கள் நாங்கள் நல்லா பார்த்துட்டோம். அது யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி நாங்கள் நடவடிக்கை எடுத்தே தீர்வோம் இப்படிலாம் வீராவசனம் பேசி பேட்டிக்கிட்டெல்லாம் இந்த ஆள் கொடுத்துட்டு அதோட நடை கட்டிட்டு போனார். முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன தெரியுமா நிலவரம்? அந்த பெற்றோர்கள் எல்லாம் ஏன்னா 60,000 80,000 வரைக்கும் நாங்கள் ஃபீஸ் கட்டிட்டோம், அதனால நம்ம இன்னொரு இடத்துல இன்னும் படிக்க வைக்கிறத விட அங்கேயே படிச்சுட்டு போட்டோம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்களெல்லாம் மிரட்டி அந்த பெற்றோர்கள்ட்ட எழுதி வாங்கி அந்த பெற்றோர்களை சம்மதிச்சிட்டாங்கன்னு சொல்லி அடுத்த செய்தியை வெளியே போட்டாங்க. கைது பண்ணல, முடிஞ்சு போச்சு. 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு எல்லாம் இருக்கும். எல்லாம் பேப்பரில் இப்படி பேப்பருக்கு செய்தி மட்டும் கொடுத்தாங்க. அவனை கைது பண்ணவும் இல்லை, பழையபடி அது வழக்கம் போல இயங்குதுன்னு சொன்னாங்க. இதுதாங்க நிலவரம். இந்த மாதிரிப்பட்ட பள்ளிக்கூடத்தில் சேர்த்தா இந்துக்காரன் பள்ளிக்கூடத்தில் தப்பே நடக்கலைன்னு நான் சொல்லலை, அதுக்கு சரி பேர் கொடுக்கல. எங்கேயாவது ஒரு கூறு கட்டவன் ஏதாவது தப்பு செய்ய தான் செய்கிறாங்க. அதனால் எந்த சமுதாயத்திலும் தப்புக்கு அப்பாற்பட்ட சமுதாயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்துக்காரங்க பள்ளிக்கூடத்தில் நீதி கிடைக்குங்க. அங்கே ஏதாவது ஒருத்தன் ஏதாவது தப்பு செய்யிட்டான்னா அவனை பிடிச்சி 4 சாத்துவாங்க, அவனை உடனே அங்கேருந்து தூர தூக்கி போடுவாங்க. அது மேற்கொண்டு அது நடக்காத வழியிலாவது தடுப்பாங்க. ஆனால் இந்த சல்மா பள்ளிக்கூடத்தில் பாருங்கள், அப்படியே மூடிட்டாங்க. அடுத்த வருஷமும் இதே தான் நடக்கும். எப்படி என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு எதிர்காலம், உங்கள் குழந்தைக்கு எதிர்காலத்துக்கு மேலே உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா ஏதாவது இந்துக்காரன் பள்ளிக்கூடத்தில் சேருங்க, இல்லை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சேருங்க. இல்லைன்னா இந்த மாதிரிப்பட்ட இதில் போச்சுன்னா, அதாவது நமக்கு கற்பு முக்கியம் இல்லை, படிப்பு முக்கியம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதை விட குழந்தைகளுக்கு கற்பு முக்கியம் தானே. அதை ஒருத்தன் நாசம் பண்ணிட்டு போகிறான்னு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? யோசிக்க வேண்டியது இந்துக்காரன். நன்றி, வணக்கம்.